இப்படி நீங்க ஆட்சி அமைச்சாலும் சரி, இது கட்டப்பட்ட கைகளுடன் தான் இந்த ஆட்சி அமையும். அதே மாதிரி இந்த 2026 பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட ஆட்சியாளர்களா இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை உறுதியா உண்டு. அது நாட்டை ஆளக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, சர்வாதிகாரிகளா இருந்தாலும் சரி. இப்போ உதாரணமா இதை நம்ம ஒரு 6 மாத காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று முன்றிரவு கூட வந்து ட்ரம்ப்பை வந்துட்டு சுட பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி அது நடந்தது. புட்டினை வந்துட்டு பாம்பு வைக்கிறதுக்கு ஒரு நிகழ்வு ஓடிச்சு. அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றது தலைவர்களுக்கு பொதுவாக நல்ல காலகட்டத்தில் மாநில தலைவர்களா இல்லை நான் வந்து நாட்டை ஆளக்கூடியவர்கள், அது நீங்கள் எந்த நாடு வேணாலும் வச்சுக்கலாம். மாநிலத்தை ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நாட்டை ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்குண்டான பரிகாரங்கள் அதிகார நாட்காலியில் இருக்கக்கூடியவங்க, ஆமா அதிகார நாட்காலியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பண்புல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக ஆபத்து. ஆமா அதுக்குண்டான பரிகாரங்களையும் பண்ணிக்கிறது வந்துட்டு ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இது விஜய். ஆமா இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 30% வாக்குகள் அவர் பெறுவார். இந்த எலெக்ஷனை தீர்மானிக்க போறது அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பா லேடிஸ் ஓட்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். ஏன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, சந்திரன் சனியோட ஆளுமை தான் வந்துட்டு ஸ்க்ரீன், சோஷியல் மீடியா இதெல்லாம். அன்னைக்கு ரிசல்ட் வரக்கூடிய நாள் வந்துட்டு சந்திரன் வந்துட்டு அனுஷங்கால தான் நின்று செயல்படுது. அதனால இது வந்துட்டு பெரும்பாலும் அங்க இந்த ஓட்டுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அங்க இருந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. 30% வாக்குகளை விஜய் வந்து உறுதியா பெறுவார். ஒரு 1.5 கோடி வாக்குகள் அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரதானமாக இப்போ ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கு எங்கெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மதுரை. இது தாவேக்கா தான் இந்த இடங்கள் அடிக்கணும்னு இல்லை, அதிமுகவும் இந்த இடங்கள் அடிக்கலாம். மதுரையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அந்த டீப் கோர். அதே மாதிரி இந்த சைடில் கோயம்புத்தூர், திருப்பூர். இது எல்லாமே ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு செட்பேக்கை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த குறிப்பிட்ட தொகுதிகள் எல்லாம் ஆமா குறிப்பிட்ட தொகுதிகள் எல்லாமே ஒரு 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 மைனஸில் நீங்கள் இல்லை ஒரு கன்சிடரபிள் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய தொகுதிகள். இது எல்லாமே இதை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம்.